அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்களே, அன்பார்ந்த தந்தை, என் மூத்த சகோதரர், நண்பர் சேவியர் அருள்ராஜ் அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளே, அருள் சகோதரிகளே, அருள் பணியாளர்களே, அன்பார்ந்த தந்தை ஆர்கே சாமி அவர்களே, மிக முக்கியமாக இன்றைய நடுநாயகமாக விளங்குகின்ற அன்பு தந்தை, மை பிரதர் இன் லா, பிரதர் இன் கேனன் லா, அன்பு தந்தை கரம்பை செபாஸ்டின் அவர்களே, உங்கள் எல்லாரையும் இன்றைக்கு சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பக்கம் தந்தை கரம்பை அவர்கள் மீது எனக்கு இருக்கிற மரியாதை, ஈடுபாடு, அன்பு. இன்னொரு பக்கம் தந்தை அன்பு தம்பி ஆர்கே அவர்களின் கனானேய பெண் போல இடைவிடாத தொந்தரவு நான் வர வேண்டும் என்று இரண்டும் சேர்ந்துதான் நான் இங்கே வந்திருக்கிறேன். அதுவும் மிகப்பெரிய சொற்பொழிவாளர் திருவாளர் சுபவீர பாண்டியன் அவர்கள் வந்திருப்பது, தந்தை சேவியர் அருள்ராஜ் வந்திருப்பது எனக்கு இன்னும் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. எல்லாருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவிக்கிறேன். முதலில் தந்தை கரம்பையை பாராட்ட வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன், வாழும்போது வாழ்த்தாதவர்கள் எல்லாம் இறக்கும்போது இறங்கற்பா பாடுகின்றார்கள் என்று. இறந்த பிறகு ஒரு மனிதனுக்கு சிலைகள் வைப்பதால், கொண்டாட்டங்கள் நடத்துவதால் என்ன பயன்? இருக்கும்போதே உண்மையாகவே உங்களை பார்த்து நானும் வளர்ந்திருக்கிறேன் என்று அவரிடம் நேரடியாக சொல்ல இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே திருஅவை சட்டத்தில் அவர் முனைவர் பட்டம் பெற்றார். நான் 1994 தான் நான் உற்று பார்த்த ஒரு பெரிய நபர் கர்தினால் ஆஸ்வால்ட் கிரேசியஸ், பாம்பேயை சார்ந்தவர். அவர் இந்த இந்திய திருஅவை சட்ட பணிக்குழுவுக்கு ஒரு நிபுணராக எப்போதும் கரம்பை செபாஸ்டினை அழைத்தார். அதை நினைத்து நான் பெரிதும் மகிழ்கிறேன். அவரை தொடர்ந்து தான் நானும் அந்த பணிக்குழுக்காக பல ஆண்டுகள் உழைக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்போதுதான் கரம்பை எனக்கு தெரியும். பல ஆண்டுகள் பேதரு குருமடத்தில் நான் திருஅவை சட்டம் கற்றுக் கொடுத்தேன். அப்போதெல்லாம் மாணவர்கள் தீசிஸ் எழுதுவார்கள், மிகப்பெரிய கட்டுரைகள் எழுதுவார்கள். எப்போது பார்த்தாலும் கரம்பை செபாஸ்டின் எழுதிய ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் டிசிஷன் மேக்கிங் என்று அந்த புத்தகத்தை மேற்கோள் காட்டுவார்கள். ஓ, இவர்தான் அந்த கரம்பையா என்று நான் நினைப்பதுண்டு. அவர் எழுதிய பல்வேறு நூல்களுக்காக, அவர் இந்த தஞ்சை மறை மாவட்டத்திற்கு ஆற்றிய பணிகளுக்காக, தஞ்சை மறை மாவட்டம் வழியாக அகில இந்திய திருஅவைக்காக, உலகம் முழுமைக்காக அவர் ஆற்றிய பணிகளை நினைத்து நான் இந்த நேரத்தில் பெரிதும் வியக்கின்றேன். எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், he calls a spade a spade. முகத்தாட்சியம் பார்க்க மாட்டார். தவறு என்றால் அவர் தவறு என்று கண்டால் தவறு என்று சொல்லுவார். பாரதி சொன்னார், படித்தவர் என்பதற்கு என்ன அடையாளம் என்று, சிறுமை கண்டு பொங்குவாய். சிறுமை கண்டு கரம்பை பொங்கினார். புதிய திருஅவையை, புதிய சமூகத்தை உருவாக்க பாடுபட்டார். எப்போது பார்த்தாலும் மூட நம்பிக்கைகள் மிகும்போது அவற்றை கண்டித்தார். தன்னால் இயன்றவரை பெரியாரை பற்றி எவ்வளோ கேள்விப்பட்டது போல அவரும்
ஒரு சமூக மாற்றத்துக்காக பெரிதும் உழைத்தார். அது மட்டும்தான் எனக்கு அதிகமாக தெரிந்திருந்தது. அவருடைய எக்ஸ்பர்டைஸ், இன்டெகிரிட்டி, ஆங்கிலத்தில் நிபுணத்துவம், ஒரு அப்பழைக்கற்ற வாழ்க்கை, இது எப்போதும் என்னை தொட்டது. சிறுமை கண்டு பொங்குவார் என்று மட்டும்தான் நினைத்தேன். இன்றைக்கு ஜான் பீட்டர் நமக்கு காட்டினார். அது மட்டுமல்ல, படிப்பவர்களுக்கு அடையாளம் எளிமை கண்டு இறங்குபவர் என்று இன்றைக்கு அதிகமாக தெரிந்து கொண்டேன். அதற்கும் நன்றி. கொஞ்சம் கொஞ்சமாக குறி போல தன்னுடைய நன்கொடையாளர்கள், தன்னுடைய கடின உழைப்பு, இவற்றால் சேர்த்தவற்றை மக்களை ஊக்குவிக்க, வாழ்வு கொடுக்க அவர் செயல்படுத்துகிறார் என்று எண்ணி மிகவும் நான் வியக்கிறேன். எனவே அன்பு அண்ணன், மூத்த அண்ணன், பிரதர் இன் லா, பிரதர் இன் கேனன் லா கரம்பை செபாஸ்டின் அவர்களுக்கு என் இதயமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் மீண்டுமாக தெரிவித்துக் கொள்கிறேன். கரம்பு மாதிரி நான் அதிகமாக எழுதலை, ஆனால் யூடியூப்பில் எடுத்தால் என்னுடைய 6000க்கும் மேற்பட்ட வீடியோ மட்டும் இருக்குது. திருஅவை பற்றியும் நற்செய்தி போதனை பற்றியும் எந்த டாபிக் என்னாலும் ரிலிஜியஸ் லைஃப்பை பற்றி முக்கியமாக இருக்கிறது. அந்த அளவில் இருக்கிற நான் ஏன் எழுதலைன்னா, இயேசுசாமி தரையில் மட்டும்தானே எழுதினார், நம்ம அவர் ஒன்றும் எழுதலையே, அதுதான் எனக்கு ஆறுதல் என்று நான் நினைப்பதுண்டு. அந்த நேரத்தில், இந்த நேரத்தில் பாராட்டி பேசுகின்ற நேரம் இல்லை. என்னை ஒரு விதத்தில் எத்தனையோ பேருக்கு அறிமுகம் செய்து வைத்த அன்பு அண்ணன் சேவியர் அருள்ராஜ் அவர்களுக்கும் என்னுடைய இதயமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சியில் 1000 பேருக்கு மேலே துறவிகள் இருந்தார்கள். பாலியல் குற்றங்களை எப்படி தடுப்பது என்பதை பற்றி திருஅவை சட்ட பார்வையிலிருந்து பேச வேண்டும் எனும்போது சேவியர் அருள்ராஜ் தான் 2019ஆம் ஆண்டில் என்னை எல்லாருக்கும் அறிமுகம் செய்து வைத்தார். அதையும் இன்றைக்கு நன்றியோடு நினைக்கிறேன். அது மட்டுமல்லாமல் என்னுடைய குரலில் அவர் இறைவார்த்தையை அடிக்கடி, ஏன் ஒவ்வொரு நாளும் கேட்டு என்னை உற்சாகப்படுத்தியமைக்காக அவருக்கும் என்னுடைய இதயமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஐயா சுபவீர பாண்டியனை நான் யூடியூபில் தான் பார்த்து அவருடைய சொற்பொழிவுகளை கேட்டிருக்கிறேன். 2022ஆம் ஆண்டு 3 ஆண்டுகளுக்கு முன் எங்கள் மறைமாவட்ட அருள் தந்தை விமல் அவர்களோடு புத்தக கண்காட்சிக்கு போனேன். அங்கே பார்த்தால் இவருடைய சில புத்தகங்கள். அப்போது நான் விமலிடம் சொன்னேன், இவருடைய பேச்செல்லாம் அருமையாக இருக்கிறது. உடனே அந்த தந்தை இவருடைய புத்தகங்கள் என்னெல்லாம் இருந்ததோ எல்லாவற்றையும் வாங்கி எனக்கு கொடுத்து விட்டார். சிறந்த பேச்சாளர், சமூக சிந்தனையாளர். அவருடைய போக்கில் சமூக மாற்றத்துக்காக அவர் இன்றைக்கு பேசியது, எழுதியது, தொடர்ந்து அவருடைய உரையாடல்கள் அத்தனையும் உண்மையாகவே மக்களுக்கு சென்றடைந்து மாற்றம் நிகழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவரையும் நான் வாழ்த்துகின்றேன். பிரியமானவர்களே, இந்த அருமையான நூல் கத்தோலிக்க திருஅவையில் செங்கோன்மை, குற்றங்களும் தண்டனைகளும். நானும் ஒரு திருஅவை சட்ட ஆசிரியர் என்கிற முறையிலே தான் தந்தை ஆர்கே என்னை இங்கே வர வைத்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். ஒவ்வொரு கூட்டத்தில் நாம் பங்கு பெற்ற போதும், பங்கு பெற்று திரும்பும் போதும் நாம் பழைய மனிதர்களாக இருக்கவே கூடாது. என்னுடைய உரைகளெல்லாம் யாரையும் கண்டிப்பதல்ல, அதை தாண்டி உற்சாகம் அளிக்க வேண்டும், நம்பிக்கை கொடுக்க வேண்டும், இன்னும் நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும் என்று தூண்ட வேண்டும். அந்த விதத்தில் அவலங்களை பார்த்து தந்தை கரம்பையால் சும்மா இருக்க முடியவில்லை. என்னிடமே பலமுறை பேசியிருக்கிறார். ஏன் இப்படி நடக்கிறது, இப்படியெல்லாம் சட்டங்கள் இருக்கின்றனவே, சட்டங்கள் பல நேரத்தில் பல்லில்லாத கிழவியாக இருக்கிறது என்றெல்லாம் அவர் குறைபட்டு கொண்டது உண்டு. இந்த நேரத்திலே இந்த நூலை அவர் எழுதியிருப்பது, அதிலும் முக்கியமாக மாற்றி அமைக்கப்பட்ட திரு அவையின் தண்டனை சட்டங்களை இன்னும் மக்களுக்கு சென்றடையும் வண்ணம் அவர் சொல்லியிருப்பது, ஒரு பக்கம் பாலியல் முறைகேடுகள், இன்னொரு பக்கம் முக்கியமாக நிதி முறைகேடுகள், இவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்று
ஆர்வத்தோடு அவர் எழுதியிருப்பது உண்மையாகவே என் நெஞ்சை தொடுகின்றது. நான் எப்போது பார்த்தாலும் சட்டத்தை பற்றி நடத்தும் போது தாமஸ் அக்வினாசியன் அவருடைய டெஃபனிஷனை நான் சொல்லுவேன். லா இஸ் அன் ஆர்டினன்ஸ் ஆஃப் ரீசன் ஃபார் த காமன் குட். அது ஒரு கட்டளை. விரும்பினால் செய்யலாம், விரும்பாவிட்டால் செய்ய வேண்டாம் என்று எதுவுமே இல்லை. இத்தனை மணிக்கு பள்ளியில் இருக்க வேண்டும் என்றால் இருக்க வேண்டும், கட்டளை. அது எப்படிப்பட்ட கட்டளை? ரீசனபிள் கட்டளை. ரீசனபிள் என்றால் என்ன? நியாயமானது. சட்டம் நியாயமானது. அநியாயமான சட்டங்களை இயற்ற முயற்சி செய்தால் நாம் எல்லாரும் எதிர்க்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. லா இஸ் ஜஸ்ட். இரண்டாவது, லா இஸ் யூஸ்ஃபுல், பயனுள்ளது. மூன்றாவது, லா இஸ் பாசிபிள், சாத்தியமானது. சாத்தியமான, பயனுள்ள, நியாயமான, எல்லா மக்களுக்காகவும், அந்த காமன் குட், எல்லா மக்களுடைய நன்மைக்காகவும் இயற்றப்படுகின்ற நாட்டு சட்டங்களாக இருந்தாலும் சரி, திரு அவை சட்டங்களாக இருந்தாலும் சரி, அவை உண்மையாகவே பின்பற்றப்பட வேண்டும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அதை மீறும் போது நிச்சயமாக அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். பல பேர் கேட்பார்கள், திரு அவையில் குற்றங்களா? குற்றங்கள் இருந்தால் தண்டனைகளா? ஆண்டவர் இயேசு சொல்லவில்லையா மன்னிக்க வேண்டும் என்று? ஒரு பக்கம் பார்த்தால் தனி மனிதர்கள் தங்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநியாயங்களை ஒரு வேளை மன்னிக்கலாம். ஆனால் அது கூட சில நேரத்தில் எனக்கு செஞ்ச மாதிரி தானே நீ அடுத்தவனுக்கு செய்வ, நீ செய்யக்கூடாது என்று குரலையாவது உயர்த்தி கண்டிக்க வேண்டும். திருவள்ளுவர் சொன்னாரே, நகுதல் பொருட்டு என்று நட்டல், மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு. உண்மையான நண்பர்களே திருத்த வேண்டும், சிரித்து மகிழ்வதோடு நின்று விடக்கூடாது. அப்படி இருக்கிறது. ஆனால் என்ன நடக்கிறது? பல நேரங்களில் ஒரு சமூகத்துக்கு, ஒரு நாட்டுக்கு அநியாயம் நடக்கும்போது மனிதர்கள் பொறுப்பேற்காமல் இருந்துவிட முடியாது. அதற்குத்தான் திரு அவை சட்டம் மிக தெளிவாக சொல்லுகிறது. தண்டனை சட்டங்கள் எதற்காக என்று கேட்டால், பல முறை அறிவுறுத்தியும் பரிந்து பேசியும் கெஞ்சி கேட்டும் பல்வேறு வழிமுறைகளை பின்பற்றியும் ஒரு மனிதன் திருந்தவில்லை என்றால் நிச்சயமாக தண்டனை சட்டங்கள் இருந்தே தீர வேண்டும். முதல் காரணம் 3 R's என் ஆங்கிலத்தில், reform of the offender, அவன் மனம் திருந்த வேண்டும். restoration of justice, நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். reparation of the scandal, துர்மாதிரிகை உண்மையாகவே ஒரு முடிவுக்கு வந்து நல்ல எடுத்துக்காட்டு நிகழ வேண்டும் என்பதற்காக தந்தை கடம்பை அவர்கள் மனத்திலே இது இருந்தது. reform of the offender, restoration of justice, reparation of the scandal நிச்சயமாக தேவை. சிறு பிள்ளையிலிருந்து நமக்கு தெரிகிறது. 4 சாக்லேட்டு அண்ணனுக்கு மட்டும் 3 கொடுத்துட்டு தங்கச்சிக்கு 1 கொடுத்தா அந்த பிள்ளை அநியாயம், இட்ஸ் நாட் ஃபேர், இதான் உடனே தெரியும். யாரும் அநியாயம் செய்யக்கூடாது, அநியாயத்தை நாம் தவிர்க்க வேண்டும் என்று எல்லாருக்கும் தெரிகிறது. இன்றைக்கு நம்முடைய பேராசிரியர் திரு சுபவீர பாண்டியன் பேசும்போது அநியாயம் செய்யக்கூடாது, மதவாதத்தினால் மதங்களை பின்பற்றுவதை தடுக்கக்கூடாது, எல்லாருக்கும் நீதி செய்யப்பட வேண்டும், எல்லா மனிதரும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றுதான் பேசினார். அதேதான் திரு அவை தண்டனையினுடைய நோக்கமும். எல்லாரும் மனம் மாற வேண்டும், எல்லாரும் சேர்ந்து வாழ வேண்டும், எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று. முக்கியமாக இந்த நல்ல நாளில் எனக்கு பிடித்த 2 காரியங்களை ஏற்கனவே கோடிட்டு காட்டினார் நம்முடைய தலைமை சொற்பொழிவாளர். அதை மீண்டும் வலியுறுத்த ஆசிக்கிறேன். 1, இன்றைக்கு எத்தனையோ அரசியல் கட்சிகள் இவன் வேண்டாம், அவன் வேண்டாம், இந்த மொழி வேண்டாம், அந்த மொழி வேண்டாம், இந்த ஜாதி வேண்டாம், அந்த ஜாதி வேண்டாம்.
நாம் எல்லாரும் மனிதர்கள். இன்க்ளூசிவிசம், எல்லாரையும் ஏற்றுக்கொள்வோம். இன்றைக்கு முஸ்லிம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இணைந்திருக்கிறோம். எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, பவுல் சொன்னார், யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, உரிமை குடிமகன் என்றும் அடிமை என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. ஒருவர் உண்மையான நம்பிக்கையாளரானார், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். எசாயா இறைவாக்கினர் நூல் 66ஆம் அதிகாரம், நீங்கள் எல்லாம் எருசலேம் மலையை நோக்கி வருகிறீர்களே, உங்களுக்கு யார் குருக்கள், யார் லேவியர்கள், பிற நம்பிக்கையை சார்ந்தவர்கள், உங்கள் குருக்கள், உங்கள் லேவியர்கள் உங்களுக்காக வழிபடுபவர்கள் என்று சொன்னார். எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனிதர்களாக இன்றைக்கு நாம் எல்லாரும் திரும்ப வேண்டும். என்னை பொறுத்த மட்டில் இந்தியர்கள் மட்டுமல்ல, என் இனத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, ஒரு பிரெஞ்சு ஃபாதர், ஒரு மலையாளி ஃபாதர், சிங்கப்பூரை சேர்ந்த சீனாக்காரர்கள், ஜெர்மனிக்காரர்கள், இத்தாலியர்கள், எத்தனையோ பேருடைய உழைப்பினால் நான் வளர்ந்திருக்கிறேன். என்னுடைய ரத்தம் எல்லா இனத்தை சார்ந்தது, எல்லா மொழியை சார்ந்தது. மொழியின் பெயரில், நாட்டின் பெயரில், இனத்தின் பெயரில் பேசுகின்ற அத்தனை பேரையும் தூக்கி எறிந்து விடுங்கள். எல்லா மனிதரையும் ஏற்றுக்கொள்வோம். அக்காலத்திலேயே அண்ணா சொன்னார், நம் நாட்டு தேளினின் கொட்டிடின் இனிக்கவா செய்யும், பிற நாட்டு தேனினின் குடித்தால் கசக்கவா செய்யும். யாரெல்லாம் நல்ல மனிதர்களோ, நல்மனம் கொண்டிருக்கிறார்களோ, எல்லாரோடும் இணைந்து பாடுபட நாம் அழைக்க வேண்டும். இரண்டாவது, இன்றைக்கு பேசும்போதும் சரி, கொள்கை அளவிலும் சரி, பல பேர் வன்முறையை ஊக்குவிக்கின்றார்கள். ஆண்டவருடைய போதனை மிக தெளிவு. மென்மையோடு கனிவோடு பேச, நடந்து கொள்ள அவர் அழைத்தார். லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம், உங்கள் பகைவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொன்னவர், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள் என்று சொன்னவர், உங்களை வெறுப்போருக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னவர், ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு என்று சொன்னவர், ஒரு மைல் வர சொன்னார் 2 மைல் போ என்று சொன்னவர். இதுதான் ஆண்டவருடைய உண்மையான போதனை. சில பேர் எப்போ பார்த்தாலும் கோயிலில் சாட்டை எடுத்து விரட்டினார், அது மட்டுமே சொல்லி ஆண்டவரை வன்முறையாளராக சித்தரிக்க பார்க்கிறார்கள். அது நிச்சயம் அல்ல. என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், இருதயத்தில் சாட்சியும் சாந்தமும் உள்ளவர் என்று சொன்னார். அந்த ஆண்டவரை பிரதிபலித்து எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு மென்மையோடு கனிவோடு மனிதர்களை நடத்த வேண்டும். சில பேர் மேடையிலிருந்து பேசும்போதே அடி, உத, குத்து இப்படின்னு பேசுகிறவங்களாம் பார்த்தா, அவர்களை பின்பற்றுகிறவர்களை பார்த்தா எனக்கே வருத்தமாக இருக்கிறது. வன்முறையை தவிர்ப்போம், எல்லாரையும் ஏற்றுக்கொள்வோம். நாம் பிறக்கும் போது இருந்த நம்முடைய வீடு, நம்முடைய ஊர், நம்முடைய நாடு, நாம் மரிக்கும் போது இன்னும் சிறந்ததாகும் பொருட்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். மிக முக்கியமாக இன்றைக்கு மீண்டும் தந்தை கரம்பை செபாஸ்டின் அவர்களை, என்னை இந்த விழாவுக்கு அழைத்த அருள் தந்தை ஆர்.கே. சாமி அவர்களையும் இன்னும் ஏற்பாடு செய்த அனைவரையும் வாழ்த்தி நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி.